Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். நான் உங்க ராகவ். So இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கு எங்க ஃபேமிலியோட எங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் இதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில். இங்க தான் வந்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இது குலதெய்வ கோவிலா இருக்கும். யாருக்கெல்லாம் இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்னா வந்திருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு போலாம். ஆமா. ஆனா இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி தான் ஆகல. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் மலையனூர் கோவிலுக்கு வரும்போது எங்கள் நாத்தனார்னால வர முடியல. அவங்க ஊரில் இருந்தாங்க. இந்த முறை தான் அவங்க வந்ததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சரி போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். மலையனூர் கோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். நாங்கள் எல்லாரும் வந்து 2 வீலரில் தான் வந்தோம். 2 பேர் ஒரு 2 வீலரில் வந்துட்டோம். அங்கதான் நம்ம பொங்கல் வைக்கிறோம். அதனால அங்க தான் போறோம். பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் கண்டுபிடிச்சோம்னா நாங்க இது எங்க உங்ககிட்ட நாங்க சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. கோவில் பக்கத்துல தான். பொங்கல் வந்து எங்க அத்தை பாருங்க பின்னாடி வச்சிட்டு இருக்காங்களா. எங்க ஃபேமிலி இப்ப எங்க செட்டில் ஆயிட்டாங்க. நாமளும் போவோம் வாங்க. செருப்பு போடவே இல்லை நானு. ஆமா சீதா, இது என்ன ரொம்ப நாளா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கே, இந்த ட்ரெஸ் பத்தி என்ன சொல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இந்த Dress வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல கஸ்டமைஸ் பண்ணேன். இது வந்து நான் எப்ப போட்டாலும் எல்லாரும் வந்து என்ன அப்பப்ப போட்டுட்டு இருக்கேன், இதே போட்டுருக்கேன்னு கேக்குறாங்க. அவ்வளவு நாளா போட்டேன். இது என்ன மெட்டீரியல்? இது சுங்குடி காட்டன், சுங்குடி ஜரி கட்டம். சாரி பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லா சாரி என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன பேரு எல்லாமே அத்துப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே, சரி வாங்க போ. சொல்ல திருக்குறள் சொல்றியாம சொல்லலாம். தெரியாதான் சொல்லு. ஒரு வாட்டி சொல்லு அஞ்சுகா ப்ளீஸ். சரி ஒரு வாட்டி சொல்லு. சூப்பரா சொல்லு. ஏய் அமைதியா இருடா. சொல்லு சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லு. ஓகே எல்லாம் அமைதியா இருங்க. சொல்லுமா. அகர முதல்ல ஏத்தலாம் சொல்லுமா. செல்வத்துள் செல்வம். பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. விறகுலாம் பார்த்தீங்கன்னா நாங்களே வில்லேஜ் சைட் தான்ன்றதுனால எங்களால் ஈஸியாக வந்து அங்கேயே ரெடி பண்ணிக்க முடிஞ்சது. பக்கத்தில் முள்ளு முரலாம் இருந்துச்சு, நாங்களே உடைச்சிட்டோம். உங்களுக்கு தேவைப்படுது பொங்கல் வைக்கலன்னா கூட அங்கேயே விற்கிறாங்க. 50 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஈஸியாகவே. மலையனூர் கோவில் வந்து நாங்கள் எப்போ போனாலுமே கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ வர ஆடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால ஒரே கூட்டம். உள்ள சாமி பார்க்கறதுக்கே வந்து லைனில் ரொம்ப நேரம் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட் கட்டில் தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்க. அப்படியே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். போய் வந்து அப்புறமா பண்ணுறோம். அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்களா? ஆமா சரி. சாமி கும்பிட்டோம், ஒரே கூட்டங்க. நாங்க வந்து எப்படியோ போய் சாமி கும்பிட்டோம். அப்புறம் போய் சாப்பிட போறோம் எல்லாரும். வண்டி என்ன ஹோலி இல்லையா? இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல உள்ள நிறைய சாமி இருக்குல்ல, எல்லா சாமி கிட்டயும் பிரசாதம் வாங்கி கடைசி கையில் தேய்ச்சிட்டு அப்பதான் அருள் ஃபுல்லா நமக்கு பரவும் உடம்பு ஃபுல்லா. 2 கையில் பிடிச்சிக்கோ. அத்தை வேணாமா உங்களுக்கு? சீதா, நீ இன்னும் வேற ஏதோ சாப்பிட்றீங்க? இது அப்புறம் அது. ஓஹோ. சாம்பார் அது வரமாட்டோம். பத்தாத்துக்கு
பொங்கல் மட்டும் தானே சீதா வச்சிங்க, திடீர்னு கறி குழம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே வந்து வீட்டிலேயே வச்சு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா எப்போ நாங்கள் மலையனூர் கோவில் வந்தாலும் பொங்கல் வச்சுட்டு சில டைமில் இங்கே வைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கிளம்புனால வீட்லேயே வச்சுட்டாங்க கறி குழம்பு. காலையிலே வச்சு அப்படியே இங்கே கொண்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பச்சை அரிசி சாதம், அப்புறம் கோழி குழம்பு, அருமையாக இருந்துச்சுங்க காம்பினேஷனு. கனிஷ்கா என்ன சாப்பிட்ற? சூப்பரா போலாமா? அங்கே பொங்கல் வச்ச இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பாத்திரம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பையெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்துட்டோம். கோவில் முன்னாடி மறுபடியும் வந்து பைக்குக்கெலாம் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலான்னு சொல்லி இப்போ தான் வந்து இங்கே நின்றுட்டு பைக்குக்கெலாம் அவங்கவுங்க பைக்குக்கு அவங்கவுங்க அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எங்கள் பெரிய நாத்தனார், அவங்க எங்கள் சின்ன நாத்தனார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரி, புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியாதுல்ல, அதனால் சொல்கிறேன். அங்கே சென்ட்ரா விவேக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் பெரிய கொழுந்தனார், லெஃப்ட் சைடில் இருக்கவங்க சின்ன கொழுந்தனார். இவங்க எங்கள் அத்தை, அவங்க மாமா. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட்டீஸ் வந்து எங்கள் பெரிய நாத்தனார் பசங்க. அவ்வளோதான், பிடிச்சி நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாமி பார்த்துட்டோம். வேக் வீட்டுக்கு போகிறோம், கிளம்புறோம். கிளம்பலாமா? ஓகேங்க. வெயில் தாழ்ந்துச்சு. நான் வெயிலுன்னு சொல்லி தான் கொண்டெல்லாம் போட்டேன். கடைசி பார்த்தா வெயிலே இல்லை. இப்போ தாழ்ந்துருச்சு, 5 மணி ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் செம மழை. அதோடு வந்து ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கண்டிப்பாக இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். Until then, bye from Sita and Vivek. Tada, bye.